ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் போட போகிறேன். ஏன்னா, நான் இதில் வந்து நிறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஓப்பனா. ஸோ 1 இயர் கழிச்சு நான் இந்த வீடியோவை பார்க்கும்போது, நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கேங்கிற விஷயங்கள என்னால் வந்து ஒரு மைல்ஸ்டோனா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏன் நம்ம வீடியோ பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நம்மளோட பர்சனல் லைஃப் அண்ட் பிஸ்னஸ் லைஃப்பில் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பிஸ்னஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப தேவை. இப்போது இந்த எரால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப தேவைப்படுறது கிளைண்ட்ஸ், லீட்ஸ். ஸோ லீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டிங் தேவை. ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள் எங்கே வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அங்கே தான் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ டிவி ஆட்ஸு, நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் எல்லாம் போய் இப்போ எல்லாருமே வந்து ஃபோனுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ ஃபோனில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து நம்மளை ரீச் அவுட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நான் பண்ணுற வீடியோ கூட ஒரு எக்ஸசைஸ் வீடியோ மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நான் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை போட்டு என்கேஜ் பண்ணி ஆடியன்ஸை வந்து அது மூலயமா வந்து கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரீசன். ஸோ இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம போடும்போது நம்மளும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இதை கேட்குறவங்க, பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டுனா, இதை நீங்கள் ஸோ நம்ம ஏன் வீடியோ பண்ணோம் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு இன்டர்நெட் எரால வந்து இந்த வீடியோ கன்டென்ட் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப பிரபலமாகுது. முன்னாடியெல்லாம் வந்து புக் எழுதி தங்களோட அறிவை வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ கல்வெட்டில், ஸ்கெட்சில். ஸோ இப்போ வந்து வீடியோ ஃபார்மேட்டுங்கிறது ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பில் நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங்க்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டைமில் யாரெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ, அவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ செலிப்ரிட்டியை காட்டிலும், அதாவது சினிமாவில் நடித்து தான் நம்ம வந்து ஒரு பிரபலமாகணுங்கிறத காட்டிலும், ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ ஃபார்மேட் கன்டென்ட்டை யூஸ் பண்ணி கூட பிரபலமாயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ரீசனுக்காக இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம முக்கியமாக பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும், ஸோ பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து புதிய கிளைண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதுவுமே ஈவன் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை வந்து ஷேர் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்கேஸ் 1% கூட அவங்களோட வாழ்க்கையில அது இம்ப்ரூவ் ஆகக்கூடிய விஷயங்கள நான் ஷேர் பண்ணேன்னா, கண்டிப்பா அத வந்து அவங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அவங்களால யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் 1% அவங்களுக்கு ப்ராஃபிட்ட ஏற்படுத்த முடியும். எப்பவுமே பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் வின் வின் சிச்சுவேஷன் தான். ஒருத்தவங்கள நம்ம வின் பண்ண வச்சு தான் நம்மளும் வின் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபார்மேட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த வீடியோ ஃபார்மேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நமக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பர்சனல் ரீதியா பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டோரீஸ வந்து ஷேர் பண்ண முடியும். சில பேர் வந்து ரொம்பவே லைஃப்ல வந்து லோ பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ் வந்து என்கேஜிங்காவும், அடுத்த லெவலுக்கு எப்படி மூவ் பண்ண முடியுங்கிற விஷயங்களையும் தெளிவுபடுத்தும். என்னால கண்டிப்பா இத பண்ண முடியுதுன்னா, உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். நான் இந்த லெவலுக்கு பேசுறதுக்கே வந்து பல வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். பல ஸ்ட்ரகிள்ஸ், எக்ஸ்கியூசஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு மைக் இல்ல. அதுக்கப்புறம் இந்த மைக்க வந்து நான் வாங்குனேன். விலை அதிகமா இருந்தாலும் நான் இத வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆ ஏன்னா வந்து நான் அது வீடியோஸ வந்து கண்டிப்பா பண்ணணும். எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னொன்னு வந்து இந்த வீடியோவ இப்ப பண்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஸோ நேத்துலருந்து நான் இப்ப வரைக்கும் நான் வந்து ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். நான் வந்து வீட்டுக்கு போல. ஆ எனக்கு ஏனோ தெர்ல வந்து இந்த மாரி வீடியோஸ வந்து இனிமேலும் எக்ஸ்கியூஸ் சொல்லாம வந்து பண்ணணுன்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இதில நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறேன். சில சமயங்கள்ல நம்ம இத பண்றதுக்கு கூச்சப்படுறோம். வாழ்க்கையில நான் ஒரே ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்.
எப்பவுமே கூச்சம் மட்டும் படக்கூடாது. ஸோ அது நமக்கு வாழ்க்கையில நிறைய பின்னடைவுகள தான் ஏற்படுத்துமே ஒழிய, எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நமக்கு தராது. நமக்கு தேவையானத கேட்டு வாங்கிக்கணும். ஸோ ஆனா ஆஸ்க் குமரேஷுங்கிற பேரும் வந்து அந்த ரீசன்னால தான் வச்சேன். ஆஸ்க்குங்கிற ஒரு மீனிங் அதாவது கேள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து அதிகமான பவர் இருக்குதுன்ட்டு நினைக்கிறேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டு, அது மூலியமா தான் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். நான் இன்டர்நெட்ட வந்து நான் காலேஜ்லேருந்து தான் வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன், ஃபோன கூட. ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து அடுத்தவங்ககிட்டேருந்து அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் அதிகம். ஸோ உங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கேள்வி கேளுங்க. ஆ ஈவன் இஸ் அன் என்ன சொல்றது? தைரியமா கேள்வி கேட்கறது ஒண்ணு இருக்கு. ஒரு அறிவ வளர்த்துக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்கறது ஒண்ணு இருக்கு. ஆ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நமக்கு நாமே கூட கேள்வி கேட்டு அத சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ நெறைய விஷயங்களுக்கு கேட்கறது வந்து தீர்வா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேட்கறத ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்குன்ட்டு நம்புறேன். ஸோ எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட லைஃப் வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு, இந்த ப்ராப்ளம் சால்விங்க எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஆ இது நாள் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற இப்ப இருக்கிற ப்ராப்ளம்ஸ ஒரு கலெக்டிவா எடுத்துக்கிட்டு, இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம தேடணும் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு தான் ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால இப்ப இருக்கிற நம்ம சிச்சுவேஷன ஒரு ப்ராப்ளமா எடுத்துக்கிட்டு, அதுக்கு எப்படி எல்லாம் சொல்யூஷன்ஸ எக்ஸிக்யூட் பண்ணலாம், பிளான் பண்ணலாம். எப்படி வந்து அத ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸா மாத்தி நம்மளால அத சால்வ் பண்ண முடியுங்கிறத பேஸ் பண்ணி வந்து நானு இனிமேல் மூவ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஒரு வீடியோன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே இருக்கு. நான் நெறைய விஷயங்கள் செய்யணுன்ட்டு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றோம் அப்டின்ட்டு. ஸோ டைம வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம இருக்கணுன்ட்டுனா, அத யூஸ் பண்ணணும். ஸோ என் ஃப்ரெண்டும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பேசினா வந்து, அடல்ட் வந்து அவங்களுக்கு வந்து டைமே இல்ல. டைம் எப்படி போச்சுன்னே தெர்ல. ஆனா சின்ன குழந்தையா நம்ம இருக்கும்போது வந்து ரொம்ப நேரம் டைம் இருந்த மாரி இருக்கும். ஸ்கூல் எப்படா முடியும்? ஆ அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டுனா, நம்ம சின்ன வயசுல நெறைய விஷயங்கள புது புது விஷயங்கள கத்துக்குவோம். ஆனா பெரியவங்களாகும்போது நம்ம என்ன இதுவரைக்கும் அதாவது நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்டோமோ, அதோட நிறுத்திட்டு, ஆ அதுக்கப்புறம் வந்து நம்ம எதையுமே கத்துக்கிறதில்ல. தெரிஞ்ச விஷயங்கள மட்டுமே வச்சு நம்ம வந்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கோம். ஈவன் இன் பிஸ்னஸ் நெறைய விஷயங்கள புதுசா நம்ம எதுவுமே கத்துக்கிறதில்ல. அதனால தான் நமக்கு வந்து புது விஷயங்கள் வந்து கத்துக்காதங்காட்டி டைம் வந்து ரொம்ப சீக்கிரமா போற மாரி இருக்கு. நம்மளோட மூளைய பொறுத்தவரைக்கும் ஈவென்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டைம வந்து அது ஈவென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு நாள்ல என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஃபேஸ் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் உங்களோட டைமும் வந்து மூவ் ஆன் ஆகுது. நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள கத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களோட மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நெறைய நாள் நம்ம வாழ்ந்த மாரியான ஃபீல் இருக்கும். ஸோ முடிஞ்சா இந்த விஷயத்த நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஆ நீங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு நெனச்சிருக்கலாம். ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு புதிய ஹாபிய வந்து கிரியேட் பண்ணணும்னு நெனச்சிருக்கலாம். ஒரு புக்க ரீட் பண்ணணும்னு நெனச்சிருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் நவ். ஸோ அது ஈவன் இஸ் அ ஸ்மால் பேஜ் ஆர் ஸ்மால் லைன் ஒரு புக் எழுதுறதா கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது போக போக பெரிய அளவுல மாறும். உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் தொடர்ந்து பேசுறதுக்கும் அதுதான் காரணம். நான் நெறைய வீடியோவ அப்லோட் பண்ணாமயே நெறைய வீடியோவ எடுத்து வச்சிருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ அப்லோட் பண்ணேன். ஒரு 10 செகண்ட் வீடியோ, அதுக்கப்புறம் 30 செகண்ட் வீடியோ. இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து அத டைரக்ட்டா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூச்சமா இருந்தது. ஸோ அதனால நான் வந்து ஒரு பிரைவேட்டா ஒரு யாருக்குமே தெரியாம ஒரு ஆஸ்க் குமரேஷ்ங்கிற பேர்ல வந்து நானு ஒரு யூடியூப் சேனலும், ஒரு பாட்காஸ்ட்டு, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் கிரியேட் பண்ணேன். ஸோ
ஏன்னா, என்னோட ஜேர்னி வந்து அப்பதான் ஸ்மூத்தா கொஞ்சம் எடுத்துட்டு போக முடியும். சில விஷயங்கள நம்ம வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். ஸோ, அந்த விஷயங்கள வந்து நான் சின்ன வயசுலேருந்து கத்துக்கிட்டேன். யாருக்கும் வந்து ஆரம்பத்தில எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம அத செய்யாம விடுறத காட்டிலும், செஞ்சு அது மூலியமா அவைங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கும்போது இன்னுமுமே வந்து பலமா இருக்கும். ஆ எல்லாருமே வந்து ஜெயிச்சவங்கட்டருந்து அட்வைஸ் கேட்கறதுக்கு தான் விரும்புவாங்க. நம்ம என்னதான் நல்ல அட்வைஸ் சொன்னாலும், நம்ம ஜெயிச்சிருக்கணும். ஸோ, பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். கேஷ் ஃப்ளோவுக்கு லீட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ, லீட்ஸ ஜெனரேட் பண்றதுக்கு இந்த டைம்ல வந்து அ இந்த மாரி வீடியோ கன்டென்ட்ட வந்து இன்ஃபர்மேட்டிவா மக்களுக்கு குடுக்கும்போது, அ நெறைய விஷயங்கள் வந்து அவைங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ, நான் வந்து ஆக்சுவலா ஒரு ஆர்க்கிடெக்ட்டுங்க. ஸோ, இந்த சொசைட்டிக்கு ஏன் ஆர்க்கிடெக்சர் ரொம்ப முக்கியங்கிற ஒரு சில விஷயங்கள நான் ஷேர் பண்ணாலே போதும். ஏன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஆர்க்கிடெக்சர்ங்கிறது ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் திங்குங்க. அ யாருக்குமே அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரியறதில்ல. ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து அவைங்க ஏனோ வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அவைங்களோட ட்ரீம் ஹவுஸையும் யாரும் கட்டுறதில்ல. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. யாருமே அந்த மாரி ஆப்ஷன்ஸும் தர்றதில்ல. ஸோ, என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் பார்க்குறது என்னன்னா, மக்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ குடுத்து, ஆம் எப்படி வந்து ஒரு பெட்டரான ஆ ஒரு சொசைட்டிய என்னால கிரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு அச்சீவன். அ ஈவன் இட்ஸ் அ ஸ்மால் திங். அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட, அது ஒரு சொசைட்டில இம்பேக்ட்ட ஏற்படுச்சுன்னா, அதுதான் என்னோட ஒரு வெற்றியா பார்க்குறேன். ஸோ, இங்க வெற்றிங்கிறது ஒரு ஜர்னிங்க. நம்ம வந்து இது ஒரு எண்ட் திங் கிடையாது. ஒரு விஷயத்த முடிச்சுட்டு நான் வந்து அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கணும். ஆம், அ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து முடிவு பண்ணேன். ஆ எப்படியாவது நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ, ஃபைனலா 12த் முடிக்கும்போது நான் தான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஸோ, இந்த ஜர்னி கூட என்னால உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ, நெறைய விஷயங்கள வந்து ஆ நம்ம ரொம்ப திங்க் பண்ணிக்கிறோம், ஓவர் திங்க் பண்ணிக்கிறோம். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆ என்ன சொல்றதுங்க, அடுத்தவங்கள பார்த்துட்டு அவைங்க இவ்வளோ நல்லா பண்றாங்க, அத விட நம்ம பெஸ்ட்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் இருக்கும். அதில உண்மையான விஷயம் என்னன்னா, அவைங்க ஆரம்பத்தில பண்ணும்போதும் இந்த மாரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. மேபி யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ, அது வந்து அவைங்களுக்கு கத்துக்கிறக்கான ஃபேஸ். ஸோ, அத வந்து நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும். அடுத்தவங்களோட 100வது படியும், நம்மளோட முதல் படியும் கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. நம்மளோட லைஃப் வேற, அவங்களோட லைஃப் வேற. அ அது வந்து நம்மளோட பிரதரா இருந்தாலும் அதுதான் உண்மைங்க. ஒரே வீட்ல இருந்தா கூட, அ அவைங்களோட வளர்ச்சியும், நம்மளோட வளர்ச்சியும் சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஒவ்வொருத்தரோட உழைப்புமே வந்து ரொம்ப முக்கியம் அவைங்களோட ஜேர்னிக்கு. ஸோ ஜேர்னிய வந்து எப்படி வந்து எக்ஸைட்டிங்கா வந்து அட்வென்ச்சரஸா எடுத்துட்டு போணுன்ட்டனா, நம்ம நெறைய விஷயங்கள ட்ரை பண்ணணும். ஃபெயில் ஆகுறதுக்கு பயப்படவே கூடாது. தப்பு பண்ணா நம்ம அத வந்து திருத்திக்கிட்டு கத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கத்துக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட பரவால்ல. வீடியோ வந்து ரேண்டமா பார்க்காம, கான்ஷியஸா பார்க்க ஆரம்பிங்க. அது சின்ன வீடியோவா இருந்தாலும் சரி, பெரிய வீடியோவா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தையாவது கத்துக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றதா அர்த்தம். புது விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நான் முடிஞ்சா ஒரு ட்ராவல் வந்து சோலோ ட்ராவல் ரொம்ப நாள் போணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இத்தன நாளா என்னால அத அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் ரீசன்ஸும் நெறையா கண்டுபிடிச்சேன். ஸோ அதவே நான் ஒரு பாட்காஸ்ட்டே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆ உதாரணத்துக்கு எப்படி அத பிளான் பண்ணி, எதனால என்னால போக முடியல, அந்த ப்ராப்ளம ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அத வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி நம்மனால போக முடியும் அப்படிங்கிறத பத்தி அதில பேசலான்ட்டு இருக்கேன். பேசுறது மட்டும் இல்லாம, அத எக்ஸிக்யூட் பண்ணி நான் அத போயும் காட்டுறேன். ஸோ முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு அத பிளான் பண்ணியாச்சு. ஸோ அ இந்த வீக்ல வந்து போலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து மாறிட்டுருக்கு. அதுக்கு காரணம், இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, நம்ம ஒரு நல்ல விஷயத்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயத்த தொடங்கிட்டோம்னா, அடுத்த ஒரு நல்ல விஷயத்துக்கு அதுவே லீட் பண்ணும்.
இதே நீ கெட்ட விஷயத்த தொடங்கிட்டீங்கன்னா, அது அடுத்த கெட்ட விஷயத்துக்கு லீட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸா இருந்து, ஒரு நல்ல விஷயங்கள மேக் பண்றதுக்கு நம்ம தொடங்கிட்டோம்னா, அடுத்தடுத்த நம்ம லைஃப்ல வந்து அது நல்ல நல்ல விஷயங்களையே கொண்டு வரும். ஆ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும், நல்ல விஷயங்கள இடையில இடையில செய்ய ட்ரை பண்ணுங்க. அது நம்மளோட பாத்வேவ என்டையரா சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள நீங்க புதுசா ட்ரை பண்ணணும்னா, எந்த அளவுக்கும் கூச்சப்படாதீங்க. ஆ முடிஞ்சா ட்ரை பண்ணிருங்க. ஏன்னா, எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ரிக்ரெட் இருக்கக்கூடாது. பரவால்ல இது நாள் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாம இருந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இனிமேல் ட்ரை பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம வாழ்க்கைய வாழணுங்கிற ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான். ஏன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆ ஸோ இந்த உலகத்தில நம்ம கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ம் இந்த வீடியோவ நான் 1 இயர் கழிச்சு கேட்கும்போது நெறைய விஷயங்கள கத்திருப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ அத வந்து நான் அலாங் த வே வந்து இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நெறைய விஷயங்கள என்னோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள மாத்தலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த மாரி விஷயங்கள கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் எப்படியெல்லாம் வந்து என்னோட லைஃப்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன். எப்படியெல்லாம் வந்து என்னோட பிசினஸ வந்து நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். என்னோட பர்சனல் லைஃப்ப எப்படி நான் வந்து லீட் பண்றேன். ஸோ அப்படிங்கிறத கண்டிப்பா நான் இதில ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நீங்க கேட்கும்போது, இந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்படி என்னால வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிறத பார்த்து, உங்களாலயும் நீங்க எந்த ஒரு நிலைமையில இருந்தா கூட, அடுத்த நிலைமைக்கு மூவ் ஆகுறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். இல்லன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் எப்பவுமே ஒரு வீடியோஸ் இல்லன்னா ஒரு ஆடியோஸ் இல்ல ஒரு பிக்சர் பிக்சர் அத பார்க்கும்போது ஒரு ஐடியா தோணும். ஆ என்டர்டெயின்மென்ட்டா இல்லைங்க. ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடா பார்க்கும்போது. ஒரு சில மூவிஸ் வந்து எஜுகேட்டட் ரிலேட்டடா பார்க்க ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் ட்ராமா மூவிஸ் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆ ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவிஸ், ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அதுல வந்து கொஞ்சம் அர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஆ தோணுது. அத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா பல விஷயங்கள வந்து இந்த உலகத்துல நம்ம கத்துக்க முடியும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து மூவிஸ் பார்த்து வளர்ந்தேன். நெறைய விஷயங்கள வந்து மூவிஸ்லேருந்து தான் கத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்போஷர் வந்து எனக்கு மூவிஸ் மூலியமா தான் கிடைச்சது. அந்த எக்ஸ்போஷர் தான் என்ன வந்து மத்தவங்ககிட்டேருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுச்சுங்க. ஸோ நான் நெறைய விஷயங்கள வந்து இன்னமும் வந்து ஆ பிளான் பண்ணிட்டுருக்கேன். பண்ண முடில. இருந்தாலும் நான் சின்ன சின்ன விஷயங்கள ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆ இது இத ஏன் நான் வந்து முக்கியமா கருதுறேன்னா, எப்ப நம்ம அ விஷயங்கள செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் வந்து அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஒன்ஸ் அந்த ஃப்ளோ உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நம்மனால வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளோட ஜர்னிய எடுத்துட்டு போ முடியும். ஸோ, நம்மனாலயே அந்த ஃப்ளோவ வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம அது பழகி போயிருப்போம். அந்த ஃப்ளோவ கிரியேட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு அதுதான் ரீசன். நமக்கு தப்போ, ரைட்டோ ஒரு சில விஷயங்கள வந்து ட்ரை பண்ணிறணும். ஸோ தப்பாயிடுச்சுன்னா பரவால்ல. அத வந்து நம்ம மாத்திக்கலாம். தொடங்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ண கத்துங்க. ஆ நான் வந்து ஏதாவது புக்ஸ் நான் வந்து படிச்சேன். அதில ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இருந்துச்சுன்னா, அதில நான் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நான் ஷேர் பண்றேன். உதாரணத்துக்கு இப்ப ரீசென்ட்டா நான் படிச்சுட்டு இருக்கிற புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா, பில்டிங் த ஸ்டோரி பிராண்டுங்க. ஸோ இந்த புக் வந்து ஒரு பிராண்ட வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஏன் பிராண்ட் வேல்யூ ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் அதாவது கன்டென்ட் அதாவது ஸ்டோரி டெல்லிங்கிறது பேசுறது மட்டும் இல்ல. நம்மளோட வெப்சைட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கேட்லாக்கு, அதாவது நம்ம கஸ்டமருக்கு நம்மளோட மெசேஜ வந்து கொண்டு போய் சேர்த்துறது தான் ஸ்டோரி டெல்லிங். ஒரு ஸ்டோரி பிராண்டுங்கிறது. ஸோ அத வந்து எப்படி கிளியரா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணது தான் அந்த புக்கு. ஸோ அந்த புக்கோட இன்ஃப்ளூயன்ஸா கூட இருக்கலாம். நான் இவ்வளோ தூரம் வந்து பேசுறதுக்கு. இப்போதைக்கு நான் வந்து ஒரு சாப்டர் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். டெய்லியும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேஜ் இல்ல 2 பேஜ் வந்து நான் கண்டிப்பா படிக்கணுன்ட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 1 வீக்கா படிச்சுட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். உங்களோட லைஃப்ல வந்து பெரிய மாற்றங்கள ஏற்படுத்துறதற்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும். எப்பவுமே எல்லாமே தானா நடந்துராது. நம்ம தான் அதுக்கான முயற்சிய வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் பர்ப்பஸ்ஃபுல்லா லாங்கா மேக் பண்றதுக்கு காரணம் வந்து, எந்த அளவுக்கு என்னால ஒரு
கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளூயன்சியாக வந்து பேச முடியுங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால தான் நான் ஒரு டாபிக் முடியும் போது அடுத்த டாபிக் வந்து மூவ் ஆன் ஆயிடுறேன். ஸோ இது மூலயமா நமக்கு வந்து நிறைய டாப்பிக்கை பேச முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டும், ஃப்யூச்சரில் நம்மளாலும் நிறைய வீடியோஸை மேக் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். ஸோ எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது, நம்ம திங்க் பண்ணுறது, பேசுகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பல வழிகளில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ டெய்லியுமே வந்து நான் ஜேர்னலிங் எழுதுவேன். அதாவது நமக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டாக, உதாரணத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், இல்லை நம்ம பண்ண போகிற விஷயங்கள், நம்ம ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுற விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி அதை ஜேர்னலிங் எழுதணும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் டெய்லியும் வந்து எழுதணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட மைண்ட் தாட்டை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மறந்து போயிடும். அது நல்ல ஐடியாவாக இருக்கும், நல்ல யோசனையாக இருக்கும். உங்களுக்கு கூட அந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டான ஐடியாவாக இருக்கும். டக்குன்னு அது மறந்துடுச்சுன்னா மறுபடியும் அதை வந்து ரீதிங்க் பண்ணி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஜேர்னலில் வந்து ஒரு நோட்டை எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். நான் ஜேர்னல் எழுதி இதுவரைக்கும் 8 புத்தகங்களை வந்து எழுதி முடிச்சிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக 2 இயர்ஸாக எழுதிட்டுருக்கேங்க. ஸோ அந்த விஷயங்களை நான் கூட இடையில நான் அப்படி படித்து காட்டுறேன். ஸோ அதிலிருந்து கூட நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இந்த உலகம் வந்து இன்னுமே பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். எனக்கு தான் வந்து சொல்கிறதுக்கு ஆள்க யாரும் இல்லை. என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், என் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து எனக்கு எக்ஸ்போஷர் தர்றதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இல்லை. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நான் தேடி கற்றுக்கிட்டுருக்கேன். எங்கெல்லாம் நம்மளால் அப்சர்வ் பண்ணி கற்றுக்க முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாமே கற்றுக்கணும். அது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ரோட்டில் போகும்போது, ஒரு கடையில் நின்று டீ குடிக்கும்போது கூட அந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் வந்து அவங்க மணி மேக் பண்ணுறாங்க. ஏன்னா மணி மேக் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட்டுங்க. எல்லாராலையும் அதை சரியாக பண்ணிட முடியாது. நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டுனா அதுக்கு வந்து நிறையா அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு சோலோ என்டர்ப்ரனராக வந்து நம்ம ஜேர்னியை தொடரும்போது இதுதான் நமக்கு ஸ்ட்ரகிளுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம தான் எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ நெட்வொர்க்கிங்க்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் செட்டும் மாறும். இதை நான் வந்து நிறையா டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி வந்து உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக நான் வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்து ஒரு நியூவாக ஒரு என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே போக சொல்லங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்வாயர்மெண்ட்டை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நபர்களை வந்து உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அது எந்த ஒரு உங்களோட வாழ்க்கையோட எந்த ஒரு கட்டத்துலேயும் வந்து அது உபயோகமாக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னுமே வந்து நிறைய பேர்த்த சென்றடையும். ஸோ அதனோட அடுத்த கட்டமாக தான் நான் இந்த வீடியோ ஷேரிங்கை வந்து பார்க்குறேன். எப்போவுமே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணிக்குவோம். என்னோடய சிஸ்டர்ஸ் கூடயும் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். அது அவங்களோட வாழ்க்கைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். என்னோடய வாழ்க்கையிலும் நிறையா விஷயங்களை நான் வந்து அவங்க சொன்ன விஷயங்களை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து கற்றுக்கிட்ட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கிளைண்ட்டு மூலயமா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிளைண்ட் வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அக்கௌண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம செலவு பண்ணுற நமக்கு வரவு, செலவு 2யுமே வந்து அது ஈவனாக ரூ. 1 இருந்தால் கூட அதை வந்து கால்குலேட் பண்ணி வைக்கணுன்ட்டு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்றீங்க ஒரு ரூ. 10 அப்படின்ட்டுனா அதை வந்து ரூ. 10 இந்த டைமு என்ன பர்பஸ் அப்படிங்கிறத போட்டு நம்ம அதை வந்து சேவ் பண்ணிடுறோம். டெய்லியும் வந்து நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம், என்னென்ன வரவு வந்திருக்கு, ஏதாவது இன்கம் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம அதில் பதிவு பண்ணோம். ஸோ எண்ட் ஆஃப் த இயர் கூட நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம்,
எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு பணம் வந்திருக்கு, எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்தா முதல் கொண்டு அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த வீடியோ கூட நான் வந்து டீட்டெயில்டாக வந்து மேக் பண்ணுறேன். பர்ட்டிகுலராக அந்த ஒரு அக்கவுண்ட் புக்கை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸ் மேனேஜரை வந்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களோட ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணி ட்ராக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸோ அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? 1 இயராக கற்றுக்கிட்டேங்க. சில லாஸஸ் எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி லாஸ் இல்லாமல் பண்ணலாம், ஒரு லாங் டேர்மாக போகும்போது நமக்கு பெருசாக லாஸ் இல்லை. அதே மாதிரி ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரிவார்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா வந்து லாங் டேர்மாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா லேண்டும் கோல்டும் மட்டும்தான் ஸ்டிக் ஆன இருக்காங்க. அதை தாண்டியும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். முடிஞ்சால் அதை பற்றியும் நான் எப்படி வந்து கற்றுக்கிட்டேன், நீங்கள் எப்படி அதை ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ மேக் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணி இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துங்க. நம்ம வந்து நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு அந்த கோல்டு, ரியல் எஸ்டேட்டை காட்டிலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சராக இருக்குது. இல்லை, இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எல்லாமே தேவை. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை நம்மளோட சர்க்கிள் இருக்கிறவங்க கூட இதை பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. யாருமே இதை யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணதில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இதை கற்றுக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இப்போ வந்து லேண்டோட வேல்யூவும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு லேண்டை வாங்கணுன்னா கூடவே 10 வருஷம் ஆகும் போலங்க, நம்ம இப்போ இருக்கிற இன்கம் பேசிஸை வச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டுங்க. இது வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் இருக்கிற எந்த பேங்க்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். 7.1% வந்து ரிட்டர்ன் தராங்க. அது வந்து ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் மேக் பண்ணும்போது அப்பப்போ கிளைண்ட்ஸ் காலும் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து நான் ஷார்ட் அவுட் பண்ணி ஆகணும். அதனால் வந்து அந்த டாபிக் வந்து டைவர்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு வீட்டோட எலிவேஷன் எல்லாம் பிளானை. ஸோ அவங்க வந்து அதை வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து இடையில கேட்பாங்க. அப்போ தான் வந்து இருக்கிற மாதிரியே வரும். இல்லைன்னா வந்து நம்ம கொடுத்தது ஒன்று அங்கே பண்ணி வச்சுக்கிறது ஒன்றா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அதை வந்து அப்போவே வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்காக வந்து அந்த வேலை நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அவங்க பாட்டுக்கு அந்த வேலை செய்வாங்க. இல்லைன்னா நமக்கு கூட அந்த சின்ன விஷயத்த மறுபடியும் ஃபாலோ பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்போவே வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவேன். சின்ன சின்ன விஷயங்களை வந்து தள்ளிப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ரையாரிட்டிஸ் பேஸ் பண்ணி சின்ன விஷயமா இருந்தாலும் இது வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிறங்காட்டி அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த விஷயங்களை மூவ் ஆனாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை காட்டிலும் ஏன் வந்து லாங் டேர்ம் கிராட்டிடியூட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போது நான் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து முன்னாடி பர்சனல் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதை வந்து நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதாவது அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்மளோட வயசில் இருக்கிறவங்க இல்லை நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து அடுத்த லெவல் போகும்போது ஏன் நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கம்பேரிஷன் வந்து ரொம்ப அதிகமாக வருது. அது இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமே வந்து அந்த ஷோ ஆஃப் பண்ணுற ஒரு கல்ச்சர் வந்து நிறையா இருக்குது. நமக்கு தேவை வந்து வெற்றி அடையணும். ஸோ அதை நோக்கி ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு நம்ம போனாலே போதும். வேலை நம்ம தான் செஞ்சாகணும். யாருமே வந்து நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. பர்சனலாக நம்ம எல்லாரோட ஹெல்ப்புமே நமக்கு தேவை.
அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த துணி ஒருத்தர் தச்சு ஈவன் நம்ம வந்து அது காசு கொடுத்து வாங்கினா கூட, இந்த துணிய ஒருத்தர் நமக்காக மேக் பண்ணியிருக்காருல்ல, அவரு கூட இந்த உலகத்தில நமக்காக முக்கியமான ஒருத்தர் தான். ஸோ நெறைய விஷயங்கள வந்து போற வழியில கத்துக்க போறோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும். ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆ ஸோ இத நீங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பார்ப்பீங்க இந்த லெவலுக்கு அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ இது வந்து இப்போ இதோட நிக்க போறதில்ல. நான் நெறைய கண்டிப்பா வீடியோஸ் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோஸில வந்து நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து பர்ட்டிகுலரா வந்து பேஸ் பண்ணி பேச ட்ரை பண்றேன். நெறைய விஷயங்கள நம்ம வந்து கத்துக்க வேண்டியது இருக்குது. ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஹேபிட்ஸ சேஞ்ச் பண்ணணும். ஃபுட் ஹேபிட்ஸ சேஞ்ச் பண்ணணும். ஏன் சேஞ்ச் பண்ணணும்? எதனால வந்து நமக்கு சில விஷயங்கள் தப்பாவே வந்து சொல்லி தரப்பட்டிருக்குது. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது? எப்படி அன்லேர்ன் பண்றது? அன்லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமோ, அது மாரி அன்லேர்னிங்கிறது முக்கியம். அப்பதான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கான விஷயங்கள கத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகி போக முடியும். அதுவும் இல்லாம லைஃப்ங்கிறது அந்தந்த ஏஜ் வைஸ் வந்து வரும்போது அந்த மெச்சூரிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ அதுவுமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நெறைய விஷயங்கள இன்வென்ட் பண்ணோம் அப்படின்ட்டுனா, நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு ஃபெயில் ஆக தயாரா இருக்கணும். புதிய விஷயங்கள வந்து ட்ரை பண்ண தயாரா இருக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தயாரா இருக்கணும். தப்போ, ரைட்டோ வந்து செயல்படுத்த தயாரா இருக்கணும். ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அ பல விஷயங்கள தப்பு பண்ணி தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. எடுத்த உடனே வந்து செய்யும்போதே அது வந்து பெர்ஃபெக்ட்டா எந்த விஷயமே இதுவரைக்குமே வந்தது கிடையாது. அது நீங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க தாமஸ் ஆல்வா எடிசனோட கதைய கேட்டீங்கனாலும் சரி, அவரு 1000 முறை பல்ப வந்து கண்டுபிடிச்சு ஃபெயில் ஆனாங்க அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. 1000 முறை ஆ அந்த முறையில பல்ப வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிற ஒரு கண்டுபிடிப்ப வந்து அவரு கண்டுபிடிச்சாரு. அப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே ரொம்ப அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, அத நம்ம கண்டுபிடிக்கலன்னா நம்ம அதுக்கு அது பண்ணுமா? பண்ணக்கூடாதான்ட்டு தெரியாது. சயின்டிஸ்ட்ஸ பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது ரொம்ப க்ரூஷியல். அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். எந்த லெவலுக்கு சீக்கிரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம ஆ ஃபெயில் ஆக கத்துக்கிறோமோ, அந்த லெவலுக்கு சக்சஸ நோக்கி ஆ முன்னேறிக்கிட்டே இருப்போம். ஏன்னா சக்சஸ்ங்கிறது நாட் அ சிங்கிள் திங். இட்ஸ் அ ஜர்னி. ஸோ ஒரு விஷயங்கள கண்டுபிடிச்சுட்டு நம்ம அடுத்த விஷயங்களுக்கு மூவ் ஆன் ஆகணும். நீங்க இந்த அணுகுண்ட கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், அடுத்தவங்க ஆ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்ல அத வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் வந்து ஒரு 2, 3 வருஷம் ஆ வேலை செஞ்சாங்க. நீங்க அந்த ஓப்பன்ஹைமர் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து உலகத்தில நெறைய பேர் அத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒருத்தரால செய்ய முடியும்னா, மத்தவங்கனாலயும் செய்ய முடியும். ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். யார் ஃபர்ஸ்ட்டு செஞ்சாங்கங்கிறது அந்த டைம்ல ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பாம்ப்ஸ் வந்துருச்சு. ஆ அத விட பவர்ஃபுல்லான சூப்பர் பாம்ப்ஸ் வந்துருச்சு. ஸோ உலகத்த அழிக்கிறதுக்கு ஆ இன்னுமே நெறைய பேர் பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்மலாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்மளோட லைஃப்ப வந்து லீட் பண்ணிட்டுருக்கோம். ஆ நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னோட ஒரு கிளையண்ட் வந்து அத நல்லாவே அழுத்தி சொல்லுவாரு. நீங்க ரொம்பவே ஓவர் திங்க் பண்றீங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் கூட. ஸோ அது ஒண்ணும் தப்பில்ல. ஆனா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம இருக்கிறது நல்லது. தெரிஞ்சு வச்சுக்கங்க. அ இந்த மாரி விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து தயாரா இருக்கணும். அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற லெவலுக்கு நம்ம வந்து மேல போகணும் அப்டின்ட்டுனா, எந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம கத்துக்கணும். ஆ நம்ம இதுவரைக்கும் பார்க்காத நெறைய விஷயங்கள் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயங்கள் இருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் அத ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, ஆ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருக்கும் எனக்குள்ள. ம். இதுநாள் வரைக்கும் நம்ம அத தெரிஞ்சுக்காம இருந்திருந்தோமே! பரவால்ல இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டோமே! அப்படிங்கிற மாதிரி. ஆ இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம அந்த தமிழ் ஓரியன்டடா அந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கதைகள் கேட்கும்போது எப்படி அ சித்தர்கள் உருவானாங்க? எப்படி வந்து அவைங்களுக்கும் சயின்ஸுக்கும் என்ன? உண்மையாலுமே அவைங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு என்ன? உண்மையாலுமே அந்த மாரியான பெர்சன்ஸ் வந்து இருந்தாங்களா? ஆ ஃபர்ஸ்ட்டு அ சோலோ டைம் டிராவலர் அதாவது ஸ்பேஸ் டைம் டிராவலர். அவரு வந்து திருமூலர். அத வந்து நான் எப்படி வந்து ஒரு பாடல்லேருந்து ஒரு அவரோட டைம் லாக் வந்து அதாவது டைம் ட்ராவல் லாக வந்து ஸ்பேஸ் டைம் ட்ராவல் லாக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அத வந்து அவரு பதிவிட்டிருக்காரு. அது உண்மையோ பொய்யோ அது 2வதுங்க. அந்த ஒரு கற்பனை திறன் நீங்க இப்ப பார்க்குற அந்த அவெஞ்சர்ஸு
டைம் ட்ராவல் மூவிஸை கம்பேர் பண்ணும்போது அப்போவே ஒருத்தன் வந்து திங்க் பண்ணி அந்த லெவலுக்கு எழுதி வச்சிருக்கிறானே, இந்த மாதிரி உலகங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்குது, அங்கேயும் மனுஷங்க இருக்காங்க, அங்கே நம்மளாலேயும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து அவர் பதிவிட்டது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அது உண்மையோ பொய்யோ ரெண்டாவதுங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே, அந்த ஒரு கற்பனையே வந்து ரொம்ப முக்கியம். இலான் மஸ்க் சொல்லியிருப்பாரு, அவர் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகணுன்ட்டு திங்க் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இப்போ வந்து அதுக்கான வேலைகள் ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அவர் சின்ன வயசில் படித்த அந்த ஒரு புக்கு, அதனோட வெளிப்பாடு தான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆசை வந்து அதுதான் இப்போ வந்து அவர் ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களை வந்து கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு எய்மை வந்து அவருக்கு கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி சில நிறைய விஷயங்களை வந்து நம்மளை சுற்றி நிறையா இருக்குது ஹிட்டனாக. யாருமே வந்து அதை கண்கூட பார்க்குறதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு நாள் நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது கேட்டேன். தூரத்தில் மினுமினுன்னு சின்னதாக இருக்கே நைட் டைமில் போயிட்டுருக்கும்போது கேட்டேன். அது என்னது அப்படின்னு கேட்டேன். அவன் எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு அவன் சொன்ன பதிலை கேட்டு. எரிக்கல்னா கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலைங்க. இது உண்மையாக நடந்தது. ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்வியை நான் தொடர்ந்து நிறைய பேர்த்துட்ட கேட்டேன். நிறைய பேர்த்துக்கு அந்த பதில் தெரியாமல் இருந்தது வருத்தத்தை தந்துச்சுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை தான். ஆனால் சின்ன நட்சத்திரம் நினைக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய சூரியன் போன்ற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதை சுற்றியும் மக்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத நினைக்கும்போதே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? ஏன் இதை வந்து மற்றவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரில. மேபி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அதை அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் கூட. நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது உண்மை. ஆனால் பார்த்தா அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இது கூடவா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள எனக்குமே அதை நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதாவது ஓப்பன் டு ஆல். நான் ஏன் அதை அழுத்தி சொல்ல காரணம் வந்து, நான் வந்து அவன்கிட்ட கேட்டேன். அவன் இது எரிக்கல்னு சொன்னான். ஆனால் நான் வந்து அது எரிக்கல் இல்லை நட்சத்திரம்னு சொன்னேன். அவன் இது ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் டு த வேர்ல்டு, அதாவது நம்ம அந்த காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கணும். அன்லேர்ன் த திங்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஒரு பிலீவ் சிஸ்டத்தை வந்து மாற்றி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கான சப்போர்ட்டிங் பிலீவ்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஃபேக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நியூஸு எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நியூஸை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற நியூஸ் எல்லாம் வந்து உண்மையே கிடையாது. உண்மையோடு கலந்து அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து நமக்குள்ளே திணிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, நியூஸ் வந்து எதுவுமே ப்ராப்பராக வந்து உண்மையாக தான் நடந்தது அப்படிங்கிறதுக்கு 100% வந்து எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது. அதனாலேயே நான் பெருசாக வந்து நியூஸில் வந்து என்கேஜிங்காக பார்க்குறதில்ல. யாராவது சொல்கிறது இல்லை பர்டிகுலராக இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்து நமக்கு எப்படினாலும் தெரிய வந்துடுது. நமக்கு முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட லைஃபு, பிஸ்னஸ்ஸு, நம்ம கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள், அதை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். என்ன சொல்கிறதுங்க, யார் ஆட்சியில் இருந்து அவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் ஃபோக்கஸ் பண்ணோம்னா வச்சுங்களேன், அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளால் அதில் ஏதாவது இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டுனா, அப்போ நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணி பேசுகிறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதை பற்றி ஆக்ஷன் எடுக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நம்ம பேசிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி டிவி 18ல ஒரு ப்ரோக்ராம் வரும். அப்போ ஆரம்பித்தது என்னோட இந்த லேர்னிங் ஜேர்னி. புது புது விஷயங்களை கற்றுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததா உலகத்தில். அந்த எபிசோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எபிசோடை நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏலியன்ஸ் வந்து எப்படி வந்து இந்த உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, அது உண்மையோ பொய்யோ, ஆனால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வேளை இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் நிறையா இருக்குது. நம்மளோட தமிழ் லிட்ரேச்சரை பேஸ் பண்ண கதைகள், இந்தியன் ரிலீஜியஸ் பேஸ் பண்ண நிறையா கதைகள் வந்து இன்டர்ரிலேட்டடாகவும் எல்லாமே வந்து
அடுத்த டைமென்ஷன், அதர் வேர்ல்ட பேஸ் பண்ண கதைகள் ரொம்ப அதிகம். ஒரு சாதாரண மனிதனால அந்த மாரி விஷயங்கள வந்து திங்க் பண்ணி ஒரு கோர்வையா வந்து அத்தன பேர்த்தையும் நம்ப வச்சுக்க முடியுமா? நடக்காத ஒரு விஷயத்த எப்படி அ சொல்ல முடியுங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. நடந்திருக்கலாம். மேபி அது சிலது கற்பனையா கூட இருந்திருக்கலாம். சிலது திணிக்கப்பட்டிருக்கலாம். சிலது மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா, எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாமே மாத்திட்டாங்க அப்டின்ட்டு இக்னோர் பண்ணவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து விஷயங்கள நம்ம கேதர் பண்ணி கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ, அ ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஸோ, இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பண்ணணுன்ட்டு இன்னுமே ஆர்வமா இருக்கு. நமக்கு லைக்ஸ் வருது, வரல, இத பார்த்தாங்க, பார்க்கலங்கிறத காட்டிலும், ஸோ இத மேக் பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணங்கிறது எவ்வளோ முக்கியம், நம்மளோட தாட் ப்ராசஸ வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறது எவ்வளோ முக்கியங்கிறது இந்த வீடியோ இவ்வளோ தூரம் நான் பேசினதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கன்டினியூஸா வந்து வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு ஆக்சுவலி ஒரு 1/2 அன் ஹவர் தான் எடுத்துச்சுங்க. எடிட் பண்ணுறதுக்கு மேபி எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகலாம். ஏன்னா நான் வந்து எடிட்டிங்கில மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லோ எஃபர்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணுறது தான் நம்ம கன்சிஸ்டன்ஸுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து ஓவர் வேலை குடுத்தோம்னா அது வந்து செய்யாது. அப்புறமேல் செஞ்சுக்கலாம், அப்புறமேல் செஞ்சுக்கலான்ட்டு தள்ளி போட்டுட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் சிம்பிள் பண்ணி பண்ண முடியுமோ, அ அந்த மாரியெல்லாம் நம்ம வீடியோஸ் பண்ணிட்டோம்னா, இன்னுமே ஈஸி. நம்ம வந்து அத பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தொடர்ந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு, நமக்கு அந்த ஹேபிட் வர்றதுக்கு டைம் ஆகுமே ஒழிய, அது பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுவரைக்கும் நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஆம் ஹேட்ஸ் ஆஃப் டூ ஆல். ஸோ 1 இயர் கழிச்சு நான் இந்த வீடியோவ மறுபடியும் கேட்கும்போது, கண்டிப்பா நான் இத திங்க் பண்ணி பார்ப்பேன். என்னோட சரவுண்டிங்ஸு, நான் எந்த சூழ்நிலையில இந்த வீடியோ எடுத்தேன், அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நெனச்சு பார்க்கும்போது, எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த டைம்ல பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல்.